ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஷ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான இந்த குனாஃபா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டிங்குன்னு கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட சேமியா இருக்கா? போதுங்க, இதை வச்சு சூப்பரான இந்த குனாஃபா ரெசிபி பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 ரூபா பேக்கெட் 3 இதை எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சேமியாவை எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நொறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அகலமான பவுலில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 பேக்கெட்டையும் நான் போட்டுக்கிறேன். இந்த சேமியா வந்து கொஞ்சம் நல்ல கம்பெனியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம சின்ன பீசஸாக நொறுக்க போகிறோம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. நான் போய் எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பராக நொறுக்கி எடுத்துட்டோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சின்ன பீசஸாக இருக்கணும். இதை விட சின்னதாக பீசஸாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம வறுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நொறுக்கிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பேன் நம்ம ஹீட் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் கூட விட்டுக்கோங்க. அதுவும் பிடிக்காதுன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நொறுக்கி வச்சுருந்தா இந்த சேமியாவை போட போகிறோம். இதை நான் இதில் போட்டுக்கிடுறேன். ரொம்ப ஃபைனாக நொறுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ரொம்ப அடிச்சிட்டிங்கன்னா பவுடர் ஆயிரும். ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் பீசஸாக கிடைக்கும். இதை வந்து நம்ம நெய்யிலே ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் இந்த குனாஃபா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ண முடியாது. அதனால நான் கொஞ்சம் ஓரளவு நெய் விட்டே நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மொத்தமாக ரோஸ்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் ஓகே தான். இப்போது நம்மளோட இந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இது மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் நமக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து பவுடர் சுகர் தான் போடுறேன். போட்டு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து சீனி ஆட் பண்ணுறது வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த அளவு ஆட் பண்ணணுமோ நீங்கள் அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது அந்த சுகர் வந்து கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும். ஒருவேளை நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணுற தேவை கிடையாது. இல்லைனா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அது பிசுன்னு ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு கரெக்டான பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை பிடிச்சா அதை நீங்கள் கைட்டு உருட்டி பார்த்தீங்கன்னா அது அந்த ஷேப்பில் நிற்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு கொஞ்சமாக பால் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக சுகர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட இஷ்டம் தான். இந்த சம்மருக்கு இது ஒரு சில்லுன்னு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ ஒரு சின்ன சேமியா வச்சு இந்த அளவில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து நைட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 8 hours கிட்ட நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டு இது ரொம்ப பிசுன்னு இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஓரளவு ஹீட் இருக்கும்போதே நீங்கள் செட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் ஏதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு சில்வர் பிளேட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுறேன். நம்ம இன்னும் அடுப்பே பற்ற வைக்கலை. இந்த பாலை மட்டும் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதை வச்சு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம வந்து இது சென்டரில் ஒரு க்ரீம் பேஸ்டு மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஆடையோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாலில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாலில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்னும் அடுப்பை பற்ற வைக்கவே இல்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும்.
அப்போ தான் வந்து நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணாமல் டைரெக்டாக பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அது கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் பாலில் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த பாலில் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதோட மெயின் ரீசன் என்னென்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்குறதுக்காக, அந்த லிக்விட்லேருந்து கொஞ்சமாக ஒரு செமி சாலிடாக ஆகும்ல, அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் கிடைக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போது இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி போட்டுக்கிறேன். உங்களோட விருப்பத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் வேணும்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அவ்வளோவா கட்டி விடாது. இதை நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். பட் கார்ன்ஃப்ளவர் தான் டக்குனு கட்டி விழுந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருக்கிறது இல்லை. அதனால் நான் நார்மலாக இதே மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் இருக்கும்ல, அதை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு இது செஞ்சு காமிக்கிறேன். இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த சம்மருக்கு ரொம்ப சில்லுன்னு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. இது வந்து கட்டியாகணும், கொஞ்சம் கட்டியாகணும். நம்ம பால் வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு அந்த அளவில் இருக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கட்டியாகும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூல் டவுன் ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அப்போ அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் ஒரு வேளை லம்ஸ் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஊற்றிட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கடுத்து கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு லம்ஸ் இருக்காது. இதை வந்து லேசாக பீட்ரு வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அப்போவும் உங்களுக்கு லம்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பட் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திருப்பியும். அவ்வளோதான். இந்த ஒயிட் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சமாக ஆறட்டும். அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டெப் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த சேமியா மிக்சரை வந்து நல்லா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவு ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ஓரளவு ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் போட்டுட்டு இதை வந்து ஒரு நல்ல டம்ளர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுக்கும்போது அது நல்லா ஈவனாக அவுட் ஆகும். அதே மாதிரி செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து ஒரு கிளாஸ் இல்லை பிளாஸ்டிக் ட்ரே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து நம்ம பேஸ் லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நான் ஒரு 2 to 3 லேயர்ஸாக பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிங்கிள் லேயராக கூட இதை பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒயிட் க்ரீமை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அதை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஈவன் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரே லேயர் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் ஊற்றிட்டு அதுக்கடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சேமியாவை நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நான் 2 to 3 லேயர்ஸாக பண்ண போகிறேன் அப்படின்னா பாதி பாதியாக ஊற்றிக்கோங்க. கார்னர்ஸ்லலாம் நல்லா ஊற்றி நல்லா நீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம திருப்பி நெக்ஸ்ட் லேயர் அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சேமியாவை எடுத்து மேலே நல்லா தூவணும். கீழே கொடுத்த மாதிரி ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம மேலே வந்து க்ரீம் ஊற்றிட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஜென்டிலாக தான் இதை வந்து தூவி விடணும். இதை வந்து அந்த க்ரீம் லேயர் தெரியாத அளவில் நல்லா தூவி விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ரெசிபிங்க. இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்ம இந்த க்ரீம் லேயர் ஊற்றணும். இதெல்லாம் ஊற்றும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம செய்யும்போது. எப்போதுமே கொஞ்சம் கீழே உள்ள லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தின் லேயராக வைக்காதீங்க. இந்த க்ரீமை வந்து அப்படியே எல்லா இடமும் நல்லா பரவி விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பியும் அந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சேமியாவை எடுத்து மேலே தூவிக்கலாம். ஒரே இடத்துல தூவாதீங்க. அது அங்கங்கே தூவி விடுங்க. அதே மாதிரி அந்த க்ரீம் தெரியாத அளவில் நம்ம நீட்டாக தூவி விடணும். அதில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான், நம்ம சூப்பராக தூவியாச்சு.
நீங்கள் வந்து இது ரவுண்ட் பவுல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிஸ்தா ஜூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து க்ரீன் கலராக இருக்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குனாஃபா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும், அதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போது நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது இந்த லேயர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இது வந்து நைட்டு ஒரு 11லேருந்து 12 மணிக்கிட்ட செஞ்சது. இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சூப்பராக செட் ஆகிருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணலாம். இது வந்து கேக் மாதிரி பர்ஃபெக்டாலாம் கட் ஆகாது. நீங்கள் ஓரளவு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுக்கும் ரொம்ப நல்லா வரும். இன்றைக்கி வந்து நான் பேக் பண்ணாத குனாஃபா தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சில்வர் ஸ்பூன் வச்சு அதை அப்படியே தூக்கிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்ரீம் லேயர், அதுக்கடுத்து மேலே போட்டிருந்த அந்த சேமியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குனாஃபா ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வரம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.